Welcome to XP Vlogs. நம்ம இன்னைக்கு வீடியோவில் பனங்கிழங்கு எப்படி அவிச்சு இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு இதே மாதிரி இருக்க பனங்கிழங்கை வந்து மேலே உள்ள தொலி, அந்த மூடு இது எல்லாமே கட் பண்ணி தொலியை உரித்து எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லா பனங்கிழங்கையும் வந்து தொலியை உரித்து எடுத்துக்கோங்க. இது வந்து விறகடுப்புலேயும் வைக்கலாம். நீளமான பாத்திரம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீளமாக நீங்கள் வச்சு மூடி வச்சு கூட வேக வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும், 1 ஹவராவது ஆகும் வேகிறதுக்கு. மற்ற மாதிரின்னா குக்கரில் போட்டேன்னா ஒரு 10 விசில் வச்சேன்னா வெந்துடும். குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை வந்து குக்கருக்கு ஏற்ற அளவுக்கு பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய குக்கர் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கூட நீளமாக கட் பண்ணி போடலாம். அது உங்களுக்கு எவ்வளோ வசதியாக இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. நான் வந்து சின்ன குக்கர் கொஞ்சம் கிழங்கு இருக்கிறதுனால இந்த குக்கரில் தான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு, உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ்வில் வைக்க வேண்டியதுதான். வச்சுக்கோங்க. வச்சுட்டு விசில் வந்து 10லேருந்து 15 உள்ளாடி வரை வைக்கணும். அப்படி வச்சா தான் நல்லா வேகும். இல்லைன்னா கிழங்கு வந்து கசக்கும். கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா வந்து அதை எடுத்து ஒரு வடிகட்டியில் வந்து தட்டி அந்த தண்ணி எல்லாம் வந்து வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா இதை ஆறுனதுக்கப்புறமா எடுத்து இதே மாதிரி தான் சின்ன சின்ன பீஸாக எடுத்து இதை வந்து மேலே வந்து லேசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாராக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி தான் உரிக்கணும். கத்தி வச்சு இல்லை பல் வச்சு உரித்தா கூட போதும். பல் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வந்து பல் வச்சு இது பண்ணுங்கள், அல்லது கத்தி வச்சு பண்ணால் போதும். பண்ணி இதே மாதிரி 2ஆக கட் பண்ணும்போது நடுவில் வந்து ஒரு குருத்து பகுதி இருக்கும். இந்த குருத்து பகுதி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து பனங்கிழங்கு நீளமாக தான் விறகடுப்பில் வச்சு தான் வேக வைப்போம். விறகடுப்பில் வச்சு வேக வச்சோன்னா அது ஃபுல் நீளமாக வந்து வரும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியணும், செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் குக்கரில் பண்ணி காமிச்சேன். இதை வந்து இதே மாதிரி உரிச்சிட்டு இன்னும் நம்ம சின்ன பீஸ் ஆக்கினோன்னா அதுலேருந்து இன்னும் நார் வரும். அந்த நாரை உரிச்சிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸ் ஆக்கிடுங்க. பீஸ் ஆக்கினாலும் ஒன்றாயில் சும்மா நம்ம கடித்து சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து. பனங்கிழங்கு எல்லாருமே எந்த வயசில் உள்ளவங்களும் சாப்பிடலாம். நல்ல ஹெல்த்தானது தான், பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், எல்லோரும் சாப்பிடலாம். இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுவையான பனங்கிழங்கு நமக்கு ரெடியாகும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூள் போட்டோன்னா இப்படி கொஞ்சம் கலர் வரும். அதுக்காக தான் மஞ்சள் தூள் போடுறது. வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். For more, subscribe XP Vlogs.